யாரும் எதிர்பார்க்காத ஒரு சமயத்தில் திடீர்னு ஒரு பேங்கரை இறக்கிருச்சு நேற்றைக்கு தமிழ்நாடு அரசு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்கிற தலைப்பில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வருகிறாருங்கிற செய்தி மட்டும்தான் நேற்றுக்கு பகல் வரைக்கும். ஏதோ ஒரு அரசு விழா, வழக்கம் அரசாங்கம் நடத்துகிற ஒரு விழா, ஒரு உள்ளரங்கு கூட்டம், கல்வியாளர்கள் பேசுவார்கள், பயனாளிகளுக்கு ஒரு கௌரவப்படுத்தக்கூடிய விதங்கள் நடக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தார். சினிமா இயக்குனர்கள், பிரபல நடிகர்கள் பங்கேற்று அதில் பேசுகிறார்கள்ங்கிறதே நிகழ்ச்சி நடக்கும்போது தான் தெரிய வந்தது. நேத்திலிருந்து கதறிட்டு இருக்காங்க. இன்னும் ஒப்பாரி 4 வாட்டம் ஒப்பாரி இலவு வீட்டுல கூட இன்னும் ஓஞ்சிருக்கும்டா, இன்னும் வைக்க மாட்டீங்க. அதாவது மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல். 100வது நாள்ல ஒன்று பண்ணார்ல, காலையில வந்து சிஎம் ஷெட்யூல் என்னன்னா காலையில திருவான்மியூர் போறாரு அப்படின்னு ஒரு ஷெட்யூல் வந்துச்சு. திருவான்மியூர் எதுக்கு போறாருன்னு யாருக்கும் தெரியல. போய் சன் டிவி கேமராமேன் போட்டதுக்கு அப்புறம் தான் ஃபிளெக்ஸ்ல வந்து இந்த மாதிரி வந்து அனைத்து சாதி அர்ச்சகருக்கு விழான்னு தெரிய வருது. அது மாதிரி வந்து இந்த இது பண்ணி விட்டாங்க, சத்தமே இல்லாம ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாரு. அதாவது நீங்கள் 1000 ஒப்பாரிகள் வைக்கலாம், பொய்களையும் அவதூறுகளையும் மாத கணக்கா திட்டமிட்டு வெவ்வேறு முனைகள்ல இருந்து வெவ்வேறு கட்சிகளாக பெயர்களாக இருந்து கொண்டு அதையெல்லாம் பரப்பலாம். ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவின் மீது, அதன் தலைவர் மீது நீங்கள் வன்மத்தை கக்கலாம். ஒரு பெரும் மழை போல எல்லாத்தையும் ஒரே ஷோல அடிச்சு ஊரே கிளீன் ஆயிருச்சுமாங்கல்ல. நல்ல மழை ஒண்ணு வந்துச்சு, நான் பார்த்தேனே. சொல்லுவாங்கல்ல, சென்னை வந்து கூவம் நாருமா இல்லை, 2015 வெள்ளத்தப்ப கூவம் வந்து கண்ணாடி மாதிரி ஓடின காட்சியை பார்த்தேன். அது மாதிரி நேற்று நடந்த நிகழ்ச்சி ஒட்டுமொத்தமா ஊதி பெருக்கி வச்சிருந்த எல்லா பொய்களையும் அடிச்சு நொறுக்கி அடிச்சு விட்டு போயிடுச்சு. எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை படிக்க வைக்கணுன்றது. நான் போய் நின்னப்போ யாருமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணல. அவங்க நாற்று நட்டு களை பறிச்சு சேர்த்து வச்ச காசில் அப்ளிகேஷன் போட்டப்போ எனக்கு வந்து அந்த காலேஜில் சீட் கிடச்சிச்சு. நான் சேரத்துக்கு யாருமே வரல. அப்போ வந்து அங்கே இருந்த ஒரு ஸ்டாஃப் தான் வந்து எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. நான் இந்த புதுமை பெண் திட்டம் ஸ்கீமுக்கு கொடுத்த காசில் நான் திருப்பி அந்த மேமுக்கு எடுத்துன்னு போயிட்டு அந்த காசை ரிட்டர்ன் கொடுத்தேன். அவங்க சொன்னாங்க, வேணாமா எனக்கு இந்த காசு வேணாம்னு சொன்னாங்க. எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் நன்றி கடனா இது நான் உங்களுக்கு கண்டிப்பா தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த காசை திருப்பி எடுத்து போய் அவங்க கிட்ட கொடுத்தேன். இப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. நான் யாரையும் போய் இன்னைக்கு கையேந்தி எனக்கு காசு தாங்க, இந்த மாதிரி நோட்டு வாங்கணும், புக்கு வாங்கணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தேங்க்யூ சார். என்னோட மிகப்பெரிய ஆசையே நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். மேக்ஸ் டீச்சர் ஆகணுன்றதா என்னோட மிகப்பெரிய ஆசையே. அரசியல், அதுவும் ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கான அரசியல் என்பது நேர்வழி மட்டும்தான். அது மட்டும்தான் அதுக்கு வெற்றிகரமானதாக இருக்க முடியும். பொய்களையும் புரட்டையும் இந்த மாதிரியான செயல்பாடுகளுடைய நேர்மையால் தான் வெல்ல வேண்டும். அப்படித்தான் செய்யவும் முடியும். இதுக்கு நீங்க வேற கவுண்டர் கொடுக்குறேன்னு ஆரம்பிச்சீங்கன்னா அது எடுபடாது. இன்னைக்கு பேசிய வாய்கள் எல்லாம் என்ன பேசுறதுன்னு தெரியல. இது கவுண்டர் எப்படி கொடுக்குறேன்னா நேற்று எடப்பாடிக்கு கரூரில் நடந்த மாதிரி தான் ஆகும். நீங்களே பாருங்க என்ன நடந்துச்சுன்னு பாருங்கன்னு சொல்லி வீடியோ போடுறாரு. அதில் பார்த்தா அவர் முதலமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பாராட்டக்கூடிய வீடியோவை ஒளிபரப்பி இழிக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி நேற்றைக்கு வந்து இது வந்து இப்படி ஒரு விழா நடத்துறாங்க, அது சினிமா மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. தொழில்துறை அமைச்சர் சொல்றாரு, இது வந்து காமராஜர், கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோருடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு அவங்க 2 பேர்த்தையும் இந்த கிரெடிட்டுக்குள்ள சேர்த்து சொல்றாரு. இவங்களும் வந்து அந்த கிரெடிட் எடுத்துக்க விரும்புறாங்க. எங்கள் ஆட்சியில் நடந்த நல்லதையும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஆனா எடப்பாடி பழனிசாமி கூறுபாடே இல்லாம அதுல அப்படி நடக்குது, சினிமா ஃபங்க்ஷன் மாதிரி நடக்குது அப்படின்னு. இதை அவர்களாலும் உறக்க பேச முடியாது. திமுகவுக்கு வெற்றிகரமாக ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சுன்னா அதை ஒரு பேரளவுக்கு எதிர்த்துட்டு ஓடிறதான் முடியுமே தவிர மேல மேல நொட்ட சொன்னீங்கன்னா நீங்க தான் அம்பலப்பட்டு போவீங்கிற அளவுக்கு அதிமுகவுக்கு கூறு இருக்கு. இல்ல, நேற்று பேசின ஆட்கள்ல விருதுநர்ல ரொம்ப சிறப்பா பேசின ஆட்கள்ல தியாகராஜ குமாரராஜா பேசும்போது கூட சொல்றாரு, சைக்கிள் கொடுத்தத சொல்றாரு. அதிமுக ஆட்சியில் சைக்கிள் கொடுத்தத அவர் மென்ஷன் பண்றாரு. யாரையும் மறைச்சு பண்ணல. இது டிராவிடியன் அந்த ஒரு ஆட்சி முறையை பற்றி தான். கல்வி சிறந்த தமிழ்நாடு, கம்பன் பிறந்த தமிழ்நாடு, ஒட்டுமொத்தமா தான் தமிழ்நாட்டுக்கான பெருமையா தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க. மொத்தமா அன்பால் நிகழ வைத்து விட்டது அரசாங்கம். எத்தனை எத்தனை ஹியூமன் ஸ்டோரிஸ், எத்தனை பேருடைய வாழ்க்கையில் விடியல். பார்க்க பார்க்க திமுக ஆதரவாளர்களுக்கு கண்ணீர் சொரிகிறது என்றால் கற்பனை செய்து பாருங்கள். சங்கி அடிமைகளுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்தால்
அதாவது திமுகவுக்கு மைலேஜ் கிடைக்குதுங்கிற அளவுல ஏடிஎம்கேக்காரன் அது நார்மல். சங்கிக எப்படி எறிவானுங்கன்னா இந்த தமிழ்நாட்டு பிள்ளைங்க பொழைச்சிருதே, இதுக படிச்சு மேல வந்துருதே, நாளைக்கு நம்மள எப்படிதான் இவங்க மண்டையை கழுவுறது, நம்மளுடைய நோக்கமே படிக்க கூட கூடாதுன்னு தானே. அப்ப அப்படி எரியுங்கிறத இது பார்க்கும்போது புரியுது. இன்னைக்கு வந்து சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள், ஏதாவது பண்ணி இதை தடுக்கலாம் இல்லைங்க, ஒரு கேஸ் கீச போட்டு விடுங்க, எடப்பாடிட்ட சொல்லி மொச்சக்கொட்டை போடுவாரு போட்டு விடுங்க அப்படின்னு ஒரு ஒப்பாரி. எத்தனையோ பிரச்சனை இருக்கு நாட்டுல, அதையெல்லாம் ஏன் சினிமாக்காரங்க பேசுவாங்களா? இந்த மாதிரி நல்லதை மட்டுமே ஏன் இவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு ஒப்பாரி. இந்த சினிமாக்காரன் பேச வேண்டிய அவசியம் இல்லதான், கல்வியாளர்கள் மட்டுமே வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி இருக்கலாம் தான். நீ எப்படி கதறவ, எப்படி நாங்க அழுக வைக்கிறது? அதுக்காகவாவது இவங்க வந்து பேசுனதுனாலதான் இது கடைக்கோடி தமிழன் வரைக்கும் இந்த விஷயம் போய் சேர்ந்துரும், கோடிக்கணக்கானவர்கள் இதை பற்றி பார்ப்பார்கள். பேசினவங்களும் சென்சிட்டிவா தானே பேசுனாங்க, ரொம்ப சென்சிபிளா தானே பேசுனாங்க. குறிப்பா இந்த லப்பர் பந்து இயக்குனர் சொல்றாரு, தன்னை ஒரு மிடில் கிளாஸ் சொல்லிட்டு அந்த மிடில் கிளாஸ்ல உள்ள ஒரு கேலி அவர் சொல்றாரு, தீபாவளிக்கு கறி சாப்பிடக்கூடிய மிடில் கிளாஸ், கிராமத்து மிடில் கிளாஸ், அதாவது மிடில் கிளாஸ் நம்பக்கூடிய ஒரு ஏழை வீட்டுல இருந்து தான் வந்திருக்கேங்கிறத ரொம்ப இதாக சொல்றாரு அவரு. அப்படி இருந்தே வந்து நான் ஒரு அரசு பள்ளியில படிச்சு வந்தேன், நான் அரசு பள்ளியில வந்து படிச்சு வந்ததுக்கு போது என்ன மாதிரியான சலுகை எல்லாம் கிடைச்சது அப்படிங்கும்போது அவர் சொல்லக்கூடிய காலகட்டம், அவர் படிச்ச வந்து காலகட்டத்தில் வந்து அதிமுகவும் ஆட்சி செய்திருக்கும், திமுகவும் ஆட்சி செய்திருக்கும், அப்படிதான் அவர் இருந்து வந்திருக்காரு. எல்லாவற்றையும் பொதுமைப்படுத்தி தான் அவர் சொல்றாரு. சச்சின் படிச்சாரா இளையராஜா படிச்சாரான்னு கேட்பாங்க. அப்படி ஜெயிச்சவங்க வெகு சொற்பம் தான், 100 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் படித்து ஜெயித்தவர்கள் தான் அதிகமாக இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். சிவகார்த்திகேயன் தனக்கும் ஒரு 2 டிகிரி இருக்கு, இந்த ஃபீல்டுடைய அன்சர்டனிட்டி எல்லாம் யோசிக்கும் போது எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பட்டங்கள் என்னை காப்பாற்றுங்கிற நம்பிக்கை இருக்குன்னு அவர் பேசிட்டு போறாரு. தியாகராஜன் குமார் ராஜா ராட் எடுத்தே ஸ்ட்ரைட்டா ப்ரோ ஜோஸ் வைலன்ஸ் அப்படிமாங்கல்ல, அது மாதிரி துரோணாச்சாரியார்ல இருந்து சும்மா கிடந்தார் ராஜகோபாலாச்சாரி வரைக்கும் இழுத்து போட்டு அங்க ஒரு மிதி வைத்து ஏகலைவனுக்கு கட்டை விரல் கேட்டதுல இருந்து கர்ணன் வரைக்கும் முடிச்சு விட்டு கர்ணன் வரைக்கும் பேசி விட்டு, இது எப்படி ஒரு வரலாற்று தொடர்ச்சி இதற்கு இருக்கிறது. புதிய கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு வருது, எதுக்கு எதிராக கொண்டு வராங்க, எல்லாவற்றையும் போட்டு உடச்சு விட்டு போயிட்டார். வெற்றிமாறன் வழக்கம் போக சிஸ்டமிக்கா தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்வி கற்க கூடாது, தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்க கூடாது என்பதற்காக சிஸ்டமேட்டிக்கா பாஜக என்னவெல்லாம் செய்கிறதோ அது அமைப்புக்குள்ளிருந்தே திமுக சிஸ்டமிக்காகவே அதை எதிர்கொள்கிறது. அதற்கு முதலமைச்சருக்கு நன்றி அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். இது எல்லாம் நடந்து முடிச்சிருச்சு. இப்ப வரைக்கும் ஒப்பாரி வைக்கிறாங்க, வேற வழியே இல்லை. அதான் நான் சொல்ற லாஜிக் தான். உங்களுக்கு இந்த பிள்ளைங்க பேசுறதை எல்லாம் கேட்டா, இந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவித்தொகை மூலமாக அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கிற மாற்றத்தை எல்லாம் பார்த்தா, ஒரு சாதாரண நீயான நிகழ்ச்சியிலேயே இது மாதிரியான ஏதாவது ஒரு பெண் ஏதாவது ஒரு குழந்தை பேசும்போது நம்ம ஒரு ரேஷன் கார்டு வாங்கிச்சு ஒரு அம்மா, கணவனை விட்டு நான் பிரிஞ்சு வாழ்றேன், எனக்கு வந்து 2 பேரும் டிவோர்ஸ் கூட ஆகல, இந்த மாதிரி பிரிஞ்சு வாழக்கூடியவங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லைங்க, ஒரே ஒரு ஆர்டர் போட்டு விட்டாங்க. அது சொல்லும்போது அவர் வந்து இவன் தான் தெய்வம், இதை செய்யக்கூடிய ஆளைத்தான் இறை என்று வைக்கப்படும் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு கண்ணுல சொரியுதுன்னா, இது இத்தனை பேருடைய ஹியூமன் ஸ்டோரியே ஒரே நிகழ்ச்சி. ஒரு அரசு பள்ளி மாணவி ஜப்பான் மொழியில பேசுறீங்க, அதான் மொமெண்ட். இதையெல்லாம் பார்க்கும்போது இதற்கு நேர் எதிரான எதிர்ப்புணர்வு மறுபக்கம் கூர்தீட்டப்படும். இது வெறுமனே திமுகவுக்கு நல்லது நடக்குது, திமுக ஆட்சியில் நல்லது நடக்குதுன்னு அவங்க பார்க்க மாட்டாங்க. கல்வியில் சிறந்து தமிழ்நாடு விளங்குகிறது என்றால் அதுவே எரிச்சல் விளங்கக்கூடாது அப்படின்னு நினைப்பவர்கள் பார்ப்பார்கள், அதையும் பார்ப்பாங்க. ஏன்னா இதையெல்லாம் தாண்டி ஒரு நாம் தமிழர்ல பாக்கியராஜன் சேன் அவருடைய ஒரு கதறல் ஒன்றை பார்த்தேன், அது கொஞ்சம் நூதனமா இருந்துச்சு. 2010 காலகட்டத்தில் கலைஞருக்கு திரைத்துறையினரை வைத்து நடந்த அந்த பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழாவுடைய 2.2 வெர்ஷன் தான் இன்றைக்கு இந்த முதலமைச்சருக்கு நடந்து வரக்கூடிய கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா அப்படின்னு. இது ஒரு மிக முக்கியமான ஒப்பீடு. ஏன்னா இந்த பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழாவில தான் இதே மாதிரி பல விஷயங்கள் அன்றைக்கும் இருந்தன. இன்னைக்கு கலைஞர் காலஞ்சென்ற பிறகு பலரால் சமூக வலைதளங்களில் ஊடகங்களில் நினைவு கூறப்பட்ட இளம் சிறாருக்கான இருதய அறுவை சிகிச்சை திட்டம், இந்த திட்டத்தை பலமுறை அந்த திட்டத்துக்காக பலன் பெற்ற குழந்தைகளுக்காக நன்றி சொல்வதற்காக 2-3 முறை முயன்றும் இன்றைக்கு முதலமைச்சரை சந்திக்க முடியாமல் போயிருச்சுன்னு லாரன்ஸ் அந்த மேடையில் ஏறி
நான் பொதுவில் இதற்காக நன்றி தெரிவிக்கிறேன். என்கிட்ட ஒரு குழந்தையை கூட்டு வந்து இந்த குழந்தை ஒரு வாரத்துல இறந்து போயிருங்கிறாங்க, இதற்கு இருதய அறுவை சிகிச்சை செய்யணும், தனி மனிதனாக செய்ய முடியவில்லை, இதற்கு உதவணும்னு சொல்லும்போது அன்றைக்கு இருந்த திட்டத்தில் இது பண்ணி சென்னையில் மட்டும், நான் சொல்றது அந்த டைம்ல கலைஞர் காப்பீடு, அப்போ அது 1000 பேருக்கு மேல அந்த அறுவை சிகிச்சையை சென்னையில் மட்டும் செய்ததாக லாரன்ஸ் சொன்னார். இதயத்தில் ஓட்டை, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 3.5 லட்ச ரூபா ஆகும். ஒரு குழந்தைக்கு 3.5 லட்ச ரூபா எப்படி ரெடி பண்ண முடியும்? அங்கே டாக்டர் மூர்த்தி சார் சொன்னார், நான் நினச்சேன் 3.5 லட்ச ரூபா அங்கேயும் கேட்பாங்கன்னு நினச்சேன். அவர் சொன்னார், நீங்கள் வந்து ஒரு 100 ரூபா கூட கட்ட தேவையில்ல, கலைஞரை எடுத்துன்னு வந்த திட்டம் இளம் சிறாய் இருதய அறுவை சிகிச்சை திட்டம் இருக்குது, அந்த திட்டத்தின் மூலமா குழந்தைக்கு 1 ரூபா கூட வாங்காமல் அந்த குழந்தைய நான் காப்பாற்றி கொடுக்குறேன்னு அந்த குழந்தைய காப்பாற்றி கொடுத்தாங்க. ஒரு குழந்தையோட முடியலங்க, 20 பேரை பழைக்க வச்சிருக்காரு ஐயா. இதெல்லாம் அதே பாராட்டு விழால தான் நடந்துச்சு. அந்த கோஹ்லர் இம்ப்ளான்ட் பல முறை அந்த டாக்டர் மோகன் காமேஸ்வர் அவருடைய உரைகளை நீங்களே சமூக வலைதளங்கள்ல எல்லாரும் பார்த்திருப்போம். இந்த பிறப்பிலேயே வாய் பேச முடியாத காது கேட்கும் திறனற்ற குழந்தைகளுக்கு இந்த இம்ப்ளான்ட்டை செய்வதற்கான செலவினம் மிகப்பெரியதாக இருக்கிறது, தனி மனிதர்களால் செய்ய முடியாதுங்கும் போது அது கலைஞர் அந்த மருத்துவருடைய ஆலோசனை அவர் கேட்க போய் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிந்த உடனே அது தமிழ்நாடு முழுக்க அந்த திட்டத்துக்கு கொண்டு வந்து பல ஆயிரம் குழந்தைகளுக்கு அந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்கள் பேசவும் கேட்கவும் வாய்ப்பை பெறுகிறார். இது அந்த மேடையில் தான் பேசப்பட்டது. இது மாதிரியான ஹியூமன் ஸ்டோரிஸ் அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் நடக்குது. இந்த இரண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னன்னா அதுதான் திமுகவுடைய எழுச்சி. காலச்சக்கரம் அப்படியே தலைகீழாக சுழன்று வந்திருக்கிறதுங்கிறது தான் இதுல தெரிய வேண்டிய விஷயம். இதையெல்லாம் அவர் கலைஞர் மரணத்துக்கு பிறகுதான் எடுத்து போட்டு சோசியல் மீடியால பரப்பாங்க. அது நடந்த காலத்துல என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னா, ஈழ வியாபாரிகளும் அதிமுகவும் இவர்களுடைய பெருந்துணையாக இருந்த மீடியாவும் சேர்ந்து அதை எந்தெந்த விதத்தில் நெகட்டிவாக பரப்ப முடியுமோ, எதில் அந்த விழாவில் எதெல்லாம் ஹைலைட் பண்ணக்கூடாது, எதை ஹைலைட் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவர்களுக்கு ஒரு தீர்க்கமான பார்வை இருந்துச்சு. அது அந்த டைம்ல அவர்களுக்கு வெற்றிகரமாக அமைந்தது. இன்றைக்கு அந்த பருப்பு வேகுவதில்லை அப்படிங்கிறதா பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டுக்குமான வேறுபாடு. எந்த ராட சொருகுனாயில அந்த ராடையே சூட்ட காட்சி திரும்ப சொருகி விட்டாச்சு. இன்றைக்கு தமிழர்களை திமுகவுக்கு எதிராக மிளகாய் அரைக்கக்கூடிய சக்திகளுடைய தனிப்பெருந்துணையான மீடியா முழுமையாக அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் அப்படி செய்ய முயன்றாலும் கட்சியில் உறுப்பினராக கூட இல்லாத திராவிட இயக்க ஆதரவாளர்கள் இவர்களை செருப்பால் அடிக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். கருத்துருவாக்க களம் என்பது முழுமையாக ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க நல்லதோ கெட்டதோ நீ மோதி பார்த்துக்கலாம், உண்மையோ பொய்யோ பார்ப்பவர்கள் முடிவு பண்ணட்டுங்கிற இடத்துக்கு வந்துச்சு. நீங்க ஒட்டுமொத்த ஊடகங்களையும் இந்த நூலிபான்கள் கையில் வைத்துக் கொண்டு மக்களுக்கு பட்டவர்த்தனமாக தெரியக்கூடிய உண்மையை கூட மறைத்து சொத்து குவிப்பு வழக்கை சொத்து வழக்காக திரிக்கக்கூடிய காலம் எல்லாம் இன்றைக்கு இல்லைங்கிறது தான் இதுல முக்கியமான விஷயம். எல்லாத்தையும் தாண்டி நேற்றைய விழால யாரையுமே தாக்கி பேசுறது கிடையாது, யாரையும் இழிவுபடுத்த வேண்டியது நோக்கம். குறிப்பாக இந்த விழாவுடைய ஒட்டுமொத்த கிரெடிட்டையும் திமுக என்கிற கட்சிக்கு திருப்பக்கூடிய நோக்கம் கூட அதுல கிடையாது. தமிழ்நாட்டுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு. கல்வியில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதில், கல்வியை வைத்து மேடேறுவதில் அதற்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு. அதை நினைவுபடுத்தணும், எதிர்காலத்துக்கு நினைவுபடுத்தணும். நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இத்தனை இருக்கின்றன. படிப்பது மட்டுமே போதும், எப்படியாவது படிச்சு மேல வந்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசு இருக்குது, தோல் பிடித்து தாங்கி கூட்டி செல்வதற்கு ஒரு அரசு இருக்குங்கிற செய்தி மட்டும்தான் கொண்டு போய் சேர்த்துவதற்கு அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் இதுக்கே இந்த கதறாங்க. மற்ற மாநிலங்களில் அரசு பணத்தை வைத்து கோவில் கட்டுறது, கும்பாபிஷேகம் பண்றது, இது மாதிரியான நிகழ்ச்சிகளை சிறுபான்மையினரை அச்சுறுத்துவதற்கு, பெரும்பான்மையினரை குளோரிஃபை பண்ணி அவர்களை குசிப்படுத்துவதற்கான வேலைகளை செய்வது, அல்லது அந்த மண்ணில் இருந்த பழைய ஐகான், மாண்டு போன ஐகான்களுக்கு ஒரு சமூக சாயம் பூசி அவர்களுக்கு ஒரு பெரிய சிலையை வைப்பது, இது போன்ற விழாக்களைத்தான் இவ்வளவு பிரம்மாண்டமாக நடத்தி அதை ஓட்டுகளாக மாற்றுவார்கள். வெட்கமே இல்லாமல் ஊடகங்களும் இந்த விழாவை நடத்தி இருக்கிறார்கள். இந்த சாதியுடைய ஓட்டுகள் மொத்தமாக இந்த முறை பிஜேபிக்கு தான் வரப்போதும், அது சந்தேகமே கிடையாதுன்னு எழுதி குவிப்பார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, கல்வியில் சிறந்தது தமிழ்நாடுன்னு இப்படி பிரம்மாண்டமா ஒரு விழாவை நடத்தியிருக்காங்க. இதுல இருந்து எந்த செக்டாருடைய ஓட்டு திமுகவுக்கு வரப்போகுது? யாரை குசிப்படுத்துவதற்காக இதை செய்ய போறாங்க? எதுவுமே கிடையாது. நம்மளுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எடுத்து நம்மளே பார்த்துக்கிறோம். இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாத்தியமாகும். இல்லை, இதுல தெலுங்கானா மாநிலம் என்பது நம்மளை விட ரொம்ப ரொம்ப வறுமை கோட்டுக்கு மிகுந்த மாநிலம்லாம் கிடையாது, நல்ல மாநிலம் தான்.
நல்ல வசதி மிக்க ஒரு மாநிலமாக தான் இருக்குது. அப்படி அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இதை பார்த்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. முடிவு எடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, வரக்கூடிய அகாடமிக் இயர்லேருந்துங்கிறாரு. ஆனால் நேற்றைக்கு ஒரு பொண்ணு பேசுது வீடை பற்றி, இன்னைக்கு முதலமைச்சர் வீடு அறிவிச்சிட்டார். இதுதான் தமிழ்நாடு. மற்ற மாநிலங்களுக்கு நமக்கு என்ன வேறுபாடுன்னா, அவர் ஒரு விஷயத்தை பார்க்குறாரு, இங்கே ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க, காலை உணவு திட்டம். ஒரு மருத்துவர் வந்து பேசுகிறாரு. மருத்துவர் பேசும்போது சொல்கிறாரு, 70 விழுக்காடு குழந்தைகள் மருத்துவமனைக்கு வரக்கூடிய அந்த குழந்தைகளுடைய இது வந்து குறைஞ்சிருக்கு. காலை உணவு திட்டம் வந்ததுக்கு பிறகு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் 70 விழுக்காடு சளி பிடிச்சிருக்கு, அது இதுன்னு எனக்கு வந்து வரக்கூடிய அவர் குழந்தை நல மருத்துவர் அவர் சொல்கிறாரு 70% குறைஞ்சிருக்குன்னு ஒரு டேட்டாவை சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்து அந்த முதலமைச்சர் சொல்கிறாரு, நான் அடுத்த அகாடமிக் இயர்லேருந்து நானும் எங்களுடைய மாநிலத்தில் தொடங்க இருக்கிறோன்னு சொல்கிறாரு. அவர் கூட வந்து உடனே அறிவிக்கல, நாங்கள் உடனே அடுத்த மாதம் எங்கள் இதில் நாங்கள் வந்து தொடங்க போகிறோம்னு சொல்லிக்கலாம். ஆனாலும் கூட அவர் யோசித்து சொல்லக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு இருக்குது. ஆனால் முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா உடனே அறிவிக்கிறார். தமிழ்நாட்டினுடைய கட்டுமானம் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுக்கு இதுவே உதாரணம். ஃபிளாக்ஷிப் ஸ்கீம்ஸ் ஒவ்வொன்றையும் எடுத்து மாதத்திற்கு ஒரு விழாவை இப்படி போட்டாலே எதிரிகள் அத்தனை பேரும் இதே மாதிரி தான் பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழாங்கிற மாதிரி மாதம் மாதம் வந்து நேரு ஸ்டேடியத்தை புக் பண்ணி இவங்களுக்கு வந்து கதற விடணும். ஏன்னா நான் முதல்வன் ஸ்கீமாக இருக்கட்டும், ஒவ்வொரு திட்டத்தையும் எடுத்தோம்னாலும் கூட ஒரு நாள் முழுவதும் பேசுவதற்கான வெற்றியாளர் வச்சிருக்காங்க. 40 லட்சம் பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க, மாணவர்கள் பயிற்சி பெற்றிருக்காங்க. கோலி சொல்ற மாதிரி தான், வாய் பேசாதடா பேட்டு பேசு அப்படிங்கிற இடத்துக்கு திமுக வந்து இருந்திருக்கு. ஒரு டாக் ஷோவுடைய வீடியோ கிளிப்பிங்கை சங்கிகள் பரப்பி கொண்டிருந்தார்கள். அதாவது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் தனிநபர்களாகட்டும் வணிக பயன்பாட்டுக்காகவும் மின் கட்டணம் என்பது தமிழ்நாட்டில் தான் டேரிஃப் அடிப்படையில் குறைவு. இது வந்து ஃபேக்ட். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய ஒருவர் சொல்கிறார், ஒரு பெண்ணிட்ட கேட்கிறார், உங்களுக்கு 3000 ரூபாய் கரண்ட் பில் வரும் அப்படின்னு வச்சுக்கோ, ஒரு 400லேருந்து 500 யூனிட் வந்து நீங்க மின் பயன்பாடு இது பண்றீங்க, 3000 6000மா 2 மாசத்துக்கு ஒரு தடவை கட்டணம் போடும்போது, அப்படி போட்டால் நீங்க இந்த 6000த்தை 7 மாச கட்டணத்தை அப்படியே கொண்டு போய் முன்னாடியே கட்டிட்டா உங்களுக்கு காலமெல்லாம் கரண்ட் பில்லே கிடையாது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா அதை நீங்க வரவேற்பீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஒரு 20,000 30,000 கொண்டு போய் டெபாசிட் கட்டுறேங்க, மொத்தமா ப்ரீபெய்டா கட்டிடுறேன், கட்டிட்டேன்னா எனக்கு வந்து அதுக்கப்புறம் கரண்ட் பில்லே கிடையாதுன்னு சொன்னா ஏத்துக்குவீங்களா அப்படின்னா, அருமையான வரப்பிரசாதமா இருக்குதே, எங்க இருக்கு, எந்த நாட்டில் அதை கொடுக்கிறார்கள், அப்படி இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு அந்த பெண் சொல்கிறார். அதற்கு இவரு, நீங்க வரவேற்பீங்கிறது ஓகே, ஆனா அப்படி ஒரு ஸ்கீம் உண்மையிலேயே இந்தியாலேயே இருக்கு, அமிர்த காலத்தில் அது ஓடிக்கொண்டிருக்கிறது, குஜராத்ல இருக்கு, இல்ல இந்தியா முழுக்கவே அது இருக்கு அப்படிங்கிற அந்த ஸ்கீம் வந்து பிரதம மந்திரியுடைய ஸ்கீம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னாரு. சரி மேல சொல்லுங்க அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி 20,000 30,000 கிடையாது, ஒரு 2,10,000 ரூபாய் அதுக்கு செலவாகும். இப்ப 20,000 அது அப்போ மொத்தமா 2 லட்சம் கொண்டு வர வரைக்கும் கொண்டு இது வந்து ஆம்வே மாதிரி 2,10,000 ரூபாய் ஆகும். அதுல ஒரு 70,000 ரூபாய் வந்து சப்சிடி கொடுப்போம். நீங்க என்ன செய்றீங்கன்னா, வீட்டுக்கு மேல சோலார் பேனல போட்டுறீங்க. அதுக்கு ஒரு கண்டிஷன், உங்களுக்கு சொந்த வீடு இருக்கணும். அடுத்த 20-30 வருஷத்துக்கு உங்களுக்கு ஈபி பில்லே கிடையாதுன்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணா how do you feel? Very happy. எவ்வளவு பார்த்துட்டு இருக்கவனை எல்லாம் நினைச்சா இதை இவங்களால சொல்ல முடியும். இந்தியாவில் நகரங்களில் சொந்த வீடு வைத்திருப்பவர்களுடைய நம்பர் என்ன, பர்சன்டேஜ் என்ன, வாடகை வீட்டில் இருப்பவர்களுடைய நிலைமை என்ன, வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு மின் கட்டணம் கம்மியா வேணுங்கிறது இதா, சொந்தமாக வீடே இருப்பவர்களுக்கு மின் கட்டணம் அதிகமா இருக்குங்கிறது பிரச்சனையா? அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டமே இருக்கு. நம்ம இதை பாக்குறோம், இது உண்மைதான் ஆக்சுவலி. ஆனா இதை எதற்காக அவர்கள் பண்றாங்கன்னு ஒண்ணு வேணும்ல. பாஜக ஒரு வேலையை பண்ணுதுன்னா சும்மாவா அந்த சோழியம் குடுமி ஆடும். அதாவது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஏழை வாழைகள், கரண்ட் பில்லு கட்டக்கூடிய ஏழை வாழைகள் அந்த கரண்ட் பில்லை அரசாங்கத்துக்கு கட்டி கொண்டிருந்தது தான் இதுவரையிலான நடைமுறை. பாஜக கடந்த 10 வருடத்துல என்ன பண்ணியிருக்குன்னா, ஒவ்வொரு மாநிலமாக அதானியுடைய தனியார் நிறுவனத்துக்கு ஒரு மாநிலத்துடைய எலக்ட்ரிசிட்டி போர்டையை எழுதி வைத்து எல்லா மாநிலத்தை பெரும்பாலான பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இன்றைக்கு நீ மொபைல் எடுத்து ஜிபேல போய் பாத்தீங்கன்னாலே தெரியும், இபி பில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கும், மத்த மாநிலங்களுக்கு எல்லாம் என்ன வருது அவங்களே பாத்துக்கலாம். அப்போ எல்லா எலக்ட்ரிசிட்டி போர்டையும் அதானிக்கு கொடுத்து விட்டு அதானி லாபம் சம்பாதிக்கிற ஒரு நிறுவனமாக தொழில்துறையாக அதை மாற்றிவிட்டு ஏழைபாளைகள்லாம் மாசம் மாசம் கரண்ட் கட்டுவதை அதானிக்கு கட்டுவாங்களாம்.
சொந்த வீடு வச்சிருக்கான் பாத்தீங்களா, சொந்த வீடு வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கு தேவையானவர்கள். சுரண்டி கொழுக்க வேண்டிய ஆட்கள் வந்து ஏழைபாளைங்க, அவங்க அதானிக்கு காசை கட்டட்டும். சொந்த வீடு வச்சிருக்கீல்ல நீ தான் பாஜக காரன் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. இதுல இன்னொரு உருட்டு இருக்கு. அதாவது இந்தியாவுல சோலார் பேனல் இருக்கு பாத்தீங்களா, சோலார் பேனலுடைய ஒற்றை மோனோபோலி யாருன்னா அதானி தான். அதுக்கு பேனல் இம்போர்ட்டடு, பேனல் இம்போர்ட் அதானியை தவிர வேற யாரையும் நீங்க வாங்க முடியாது. லித்தியம் அயன் பேட்டரியும் அவங்க மூலமா வந்தாகணும், சோலார் பேனலும் சைனாவில இருந்து அவர்கள் மூலமா தான் உள்ள வரும். நீ என்ன பண்ணினாலும் அதனுடைய லாபம் அதானிக்கு. இப்படி ஒரு சிஸ்டத்தை வச்சுட்டு பண வசதி இருப்பவர்களுக்கு கரண்ட் பில் ஒரு பிரச்சனை இல்லை ஒப்பீட்டளவுல. அப்படி இருக்கக்கூடிய சொந்த வீடு இருப்பவர்களுக்கு உங்களுக்கு கம்மியா கரண்ட் பில் வர்றதுக்கு சோலார் பேனல் போட்டு தர சப்சிடி கொடுக்குறேன். அப்போ ஏழைவாழைகள்லாம் என்ன பண்ணணும்னா அதானிக்கு கரண்ட் பில் கட்டணும்னு இதை ரொம்ப பெருமையா வந்து ஊடகங்கள்ல சொல்ல முடியுது. இங்க இதை கவுண்டர் கொடுக்கணும்ல, அந்த நிகழ்ச்சியை நடத்துறவராவது பேசணும். ஏன்டா யாரு காதுல ஏறி செய்யறேன்னு கேட்கணுமா இல்லையா? ஆனா இதையெல்லாம் தாண்டிதான் நம்ம காதுல ஏறி பூ சுத்திட்டு வர்றானுங்க. மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசலாம். பாலிடிக்ஸ்